கொலையாளி நீ சொல்லியிருக்க. இப்போ நான் என்ன பண்ணலாம்? நான் இந்த மாதிரி நீ கொலையாளி நீ சொல்லியிருக்கப்ப நான் வந்து உன் மேலே டிஃபமேஷன் கேஸ் போடலாமா இல்லை வேணாமா? ஏன் கிட்டக்க இதுக்கான ப்ரூஃப் இருக்குது. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்க. இந்த தற்குறி இப்ப என்ன பண்ணிட்டான்னு சொல்லி விஜய் டிவி ஸ்டேஜ்ல கூப்பிட்டு நிக்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. நிறைய திறமையான பசங்க இந்த வாய்ப்பு கிடைக்காம ஏங்கிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா அதெல்லாம் யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டேங்குது. கண்டினியூஸ் இந்த மாதிரி ஜோக்கர்ஸ் மட்டுமே டிவி ஷோஸ்ல யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாரும் இந்த மாதிரி ஜோக்கரை மட்டும்தான் வளர்த்தி விடுறாங்க. டேலண்டடான பர்சன்ஸ்க்கு இந்த மாதிரி இடத்துல வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. அந்த கேரக்டருக்குள்ள மாதிரி நீங்க பண்ணிடுறீங்க. சூப்பர். உனக்குலாம் மனசாட்சியே கொஞ்சம் கூட இல்லையா? அவனை நல்லா பண்றான்னு சொல்றதே பெரிய விஷயம். நீ அது கேரக்டரா வேற மாதிரி பண்றாங்கிற பத்தியா? நீளும் மனசியே கிடையாது. என்னடா ப்ரோ என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? நான் கொஞ்சம் மென்டல் ஆயிட்டேங்க நானு. No munches. No. சொல்றனால இதுல போனா புடிச்சுக்குவாங்க மாகாணி வந்துரு கோயில் படத்துல புடிச்சுக்குவாங்கன்னு உனக்கு ஆல்ரெடியா போலீஸ் அன்னார் உனக்கு தான் வரும். உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கத்திச்சாடா? நான் கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. அவருடைய அந்த நாயை கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு கையெடுத்து அந்த நாய் கழுத்து மேல போட்டு இவர் புகை இழுத்துட்டு அந்த நாயை பார்த்தாரு, நாய் வாயில இருந்து புகையை வெளியில விட்டுச்சு. அலண்டு போய் இந்த பொண்ணை ட்ரோல் பண்ணா எவன் கேட்க போறான் அப்படின்னு நினைச்சுன்னா அது முட்டாள்தனம். நான் வருவேன். யார் வருவா? நான் வருவேன். அந்த அக்காக்கு சப்போர்ட்டா நான் கேட்பேன். நீ வருவியா? நீ வந்தோடனே யாரும் கேட்க மாட்டாங்களா? கிரிஞ்சு பேல போல அந்த பாபா. அவங்க ஒரு ஷோல என்ன சொல்றாங்க? ஐஸ்கிரீம் நான் வந்து கூலிங்கா சாப்பிட மாட்டேன், சூடு பண்ணி தான் சாப்பிடுவேன் அப்படின்றாங்க. இதுல என்னடா தப்பு? அது யாருடா தப்புன்னு சொன்னது? அந்த காம்பினேஷன் கேவலமா இருக்குன்னு தான் சொல்றாங்க. காலங்காலமா சூடா குடிக்கிற காஃபில 2 ஐஸ் கட்டியை போட்டு கோல்டு காஃபின்னு 10 ரூபா அதிகமா சொல்லி விற்கிறானா? டே சொம்பனக்கி, காஃபியும் ஐஸ்கிரீமும் ஒன்னாடா உனக்கு? அவத அதை கிரிஞ்சு பண்றான்னு அதை சப்போர்ட் பண்றியா நீ? ஒரு ஆளு அவனுக்கு எடுப்புண்டையா நீ? அந்த அக்கா வந்து சொன்னாங்களா நீங்க எல்லாருமே இப்படிதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு? உனக்கு பிடிச்சா சாப்பிட போயிட்டே அது ஒழுங்கா சொல்ல. ஏன் மூஞ்சி மாதிரி வச்சிருக்க? நான் அவங்க போட்டு சொத்தா எழுதி கேட்டேன். முன்னாடி தான் ட்ரோல் பண்ணாங்க. அது சிரிக்கிற மாதிரி இருக்கும், சிந்திக்கிற மாதிரி இருக்கும், அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாத மாதிரி இருக்கும். ஆனா அளவுக்கு மீறி போய் அவ்வளவுதான் சொல்லுவோம். நீ உன் மூஞ்ச இந்த மாதிரி வச்சுட்டு கிரிஞ்சு பண்றதை நிப்பாட்டு. அப்புறமா நாங்க அந்த மாதிரி ட்ரோல் பண்றதை நிப்பாட்டுறோம். சொம்பினக்கி போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. இருந்தாலும் உங்க கல்யாணத்துக்கு வந்துட்டு வர முடியலங்கறனால நான் இப்பயே உங்களுக்கு ஒரு gift கொடுக்கலாம். என்ன கிஃப்ட்? கொடுங்க. கொடுப்பாயிரு. உங்க 2 பேருக்குமே தேவைப்படுற ஒரு பொருளா கொடுப்போம். கொடுங்க. எதுவுமே இல்ல போல எனக்கு தெரிஞ்சு. ஏதாச்சும் உள்ள இருக்கா? இருக்கு, உள்ள இருக்கு. பார்த்தாதான் தெரியும். உள்ள இருக்கு. இது உங்கள்ட்ட இல்ல. சரிங்களா? அப்படி என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். உங்கள்ட்ட இல்லாத ஒரு விஷயம் இதுல இருக்கு. இது என்ன ப்ரோ? வணக்கம்டா மாப்ளை. குஞ்சு, கோழி குஞ்சு. ப்ரோ இது என்ன ப்ரோ? குஞ்சுங்க இது. உங்கள்ட்ட இல்லாத ஒரு விஷயம் இதுல இருக்கு. தூக்குதா? போடா வெந்நீர்